கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தும்படியாய் நீங்கள் அவரோடு கூட இருங்கள். அவர் உங்களை நன்றாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். சென்ற ஆண்டு முழுவதிலும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து பராமரித்து நன்றாய் நடத்தி வந்தார். ஆண்டவருக்கு அதிகமாய் நாம் நன்றி பலிகளை செலுத்துவோம். மிகப்பெரிய விபத்திலிருந்து ஆண்டவர் நம்மில் சிலரை பாதுகாத்து கொண்டார். அதற்காக நாம் அதிக நன்றி உடையவர்களாக காணப்படுவோம். எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்த உபகாரங்கள், உங்களுக்கு செய்த நன்மைகள், உங்களுக்கு செய்த அற்புதங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த பலத்த நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி கடந்த ஆண்டிலே எங்களை நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம், கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரிப்போம். மிகுந்த பலவீனத்தோடு கூட சிலர் காணப்படுகிறீர்கள். அந்த பலவீனத்தின் மத்தியிலும் இம்மட்டுமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வழி நடத்தி இருக்கிறாரே, நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நம்மை பலமாய் ஆசீர்வதிக்கும்படியாய், பலத்த கரத்தினாலே நம்மை வழி நடத்தும்படியாய், அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே சகல கிருபையினாலும் சகல நன்மையினாலும் உங்களை பலமாய் நிரப்பி வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டின் வாக்குத்தத்தமாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பார்வையிலே எந்த மனிதன், எந்த மனுஷி அல்லது எந்த கர்த்தருடைய விசுவாசி கனத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ, ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாய் காணப்படுகிறார்களோ, அவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியத்திலே நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். யாக்கோபை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, அவன் பிந்தி தனித்திருந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் பிந்தி தனித்திருந்து ராம் முழுவதும் ஜெபித்தவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அநேக சம்பத்துக்கள், அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், 2 பரிவாரங்கள் காணப்பட்டாலும், உள்ளத்திலே பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த இந்த யாக்கோபு ஒரு நாள் பிந்தி தனித்து தேவனோடு கூட போராடினான், ராம் முழுவதும் போராடினான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். எனவே அவன் ஆண்டவரை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உடைய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி உறுதியாய் போராடினபடினாலே கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அங்கே அவனை ஆசீர்வதித்த பின்பு தன்னை துரத்தி கொண்டு வந்து தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவோடு கூட ஒப்புரவாகும்படியான பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை வழிநடத்தும்படியாய், இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் புதிதான நன்மைகளை கொடுக்கும்படியாய், பலத்த அற்புதங்களை செய்யும்படியாய் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்க பழகிக் கொள்ளுங்கள். ஜெபத்திலே உறுதியாய் காத்திருங்கள். ஜெபத்திலே தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களோடு கூட இருந்து உங்களை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பாவமும் அக்கிரமமும் பெருகியிருந்த காலத்திலே நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
ஏனோக் வாக்ஸ் வித் காட். ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஒருவேளை நாம் இருக்கின்ற இந்த உலகம் பாவமும் அக்கிரமமும் பெருகி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே நீங்கள் தேவனோடு கூட இருக்க பழகி கொள்ளுகின்ற பொழுது, செபத்திலே தேவ சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் அருமையானவர்களாய் காணும்படியான கிருபையை அவர் உங்கள் மீது வைக்க போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக, இஸ்ரவேலே என்று சொல்லுகின்ற பொழுது, இஸ்ரவேல் என்பவன் சொப்பனிடப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யார் தெய்வம் என்ற ஒரு போட்டி நடப்பதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஒருவேளை மற்றவர்கள் காலை முதல் மாலை வரை சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. ஆனால் எலியா ஜனங்களை கிட்ட வர செய்து இடிக்கப்பட்ட பலிபீடத்தை சொப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் இருதயமாகிய பலிபீடம் சொப்பனிடப்பட்டு கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய், கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிற பலிபீடமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விட போதுமானவராக இருக்கிறார். இருதயமாகிய பலிபீடத்திலே கசப்பு, வைராக்கியம், பகை, கோபம் என்ற இந்த செயல்பாடுகள் நிறைந்திருக்கிற இந்த இருதயத்திலே இவைகள் எல்லாம் அற்றுப்போக பண்ணும்படியாய், இவைகளை எல்லாம் பிடுங்கி எறிந்து விடும்படியாய் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய், கர்த்தராகிய ஆண்டவர் இறங்குகின்ற ஒரு பலிபீடமாய், பரிசுத்த அக்கினி இறங்குகின்ற ஒரு பலிபீடமாய் நம்முடைய இருதயம் சொப்பனிடப்படுகின்ற பொழுது நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்களாக, கனம் பெற்றவர்களாக காணப்படுவீர்கள் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறேன், நானும் உனக்கு நண்பனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஒரு பெரிய சிலாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். You are so precious in the sight of the Lord. நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே மகா மேன்மையானவர்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை இந்த உலகத்திலே வாழுகின்ற நாம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே, ஒருவேளை ஜெபிக்கிற அனுபவத்திலே, சொப்பனிடப்பட்ட அனுபவத்திலே கர்த்தருக்கேற்ற இருதயமுடையவர்களாக காணப்படுகின்ற பொழுது ஆவியானவர் இந்த ஆண்டிலும் உங்களை பலமாய் நடத்தி உங்களை பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க முடியும். உபாகமம் 33:12 நாம் வாசிக்கின்ற பொழுது, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். தானியேல் 9:23 நாம் வாசிக்கின்ற பொழுது, தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகின்ற பொழுது, கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற பொழுது, நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்களாக காணப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை மகா மேன்மையான சந்ததியாய் இந்த உலகத்திலே உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது, அவருக்கேற்ற ஒரு மனிதனாய் மனுஷியாய் வாழுகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமான போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் நான் உன்னோடே இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலும்
நீங்கள் பலவிதமான சோதனைகளை கடந்து செல்லக்கூடும். ஒருவேளை பூமியிலே நடக்கிற அக்கிரமத்தின் நிமித்தமாக, குற்றமற்றவருடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்படுவது நிமித்தமாக பலவிதமான சம்பவங்கள் இந்த பூமியிலே நடப்பதை நாம் இந்த ஆண்டிலும் பார்க்க முடியும். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலும் வெகு அதிகமான சீற்றங்களையும் ஒருவேளை சோதனைகளையும் நாம் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஒருவேளை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறபடி அநேக பரிசுத்தவான்களுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படுகிறபடியினாலே ஆண்டவர் அப்படிப்பட்ட பகுதியை நியாயம் தீர்க்க போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட சோதனைகள் வழியாய் நாம் கடந்து வருகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டிலே மிகப்பெரிய பூமி எதிர்ச்சியை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை இயற்கை சீற்றங்களினால் உண்டான பலவிதமான அழிவுகளை நாம் காண முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக பஞ்சம் வருவதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அல்லது சூழ்நிலை நமக்கு எதிராய் காணப்படுகின்ற அந்த அனுபவத்திலே நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட இருக்க பழகி கொள்ளுகின்ற பொழுது, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய் காணப்படுகின்ற பொழுது, ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னபோது, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். இங்கே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் அதற்கு முந்தின வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தாவீது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இம்மட்டுமாய் நீர் என்னை நடத்தி வந்தீரே, நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துகின்ற, கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். தேவனே, இது இன்னமும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாக இருக்கிறது என்று தேவனான கர்த்தராகி நீர் உமது அடியேனுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதின் வம்சத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது தாவீது அரசன் சொல்லுகிறார், அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை சொல்லி. வெகு தூரமாய் இருக்கின்ற காலத்தின் செய்தி என்னவென்றால், இந்த சந்ததியில் மேசியா பிறப்பார் என்ற செய்தி. ஒருவேளை கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டபடி இங்கே அதை முன்கூட்டியே தாவீது அரசன் சொல்லுகிறார், உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் என்று சொல்லுகிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷர் பார்க்கிற விதமாய் நான் பாரேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இங்கே தாவீதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, தாவீது மிகவும் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதன். ஏனென்றால் இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடியினாலே, சவுல் ஆசாரியன் செய்கின்ற காரியத்தை துணிந்து செய்தபடினாலே ஆண்டவர் சவுலை புறக்கணித்து ஒருவேளை தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். எனவே சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நான் புறக்கணித்து தள்ளின இந்த சவுலுக்காக நீ எப்பட்டுமாய் துக்கமாய் இருப்பாய் என்று சொல்லி நீ ஈசாய் குடும்பத்தை பலி விருந்துக்கு அழைப்பி என்று சொன்னார். எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு பலி விருந்துக்கு வரும்படியாய் கையிலே ஒரு காளையை பிடித்து கொண்டு செல் என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த ஈசாயின் ஊரிலே காணப்பட்ட பெரியவர்கள் ஒருவேளை தீர்க்கதரிசிக்கு எதிர்கொண்டு வந்து, தீர்க்கதரிசி வருவது சமாதானம் தானா என்று கேட்கிற ஒரு கேள்வியை நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்திற்குள்ளே ஒரு கிராமத்திற்குள்ளே நுழைகிறாரே என்றால்
அங்கே ஒரு பலத்த சம்பவம் நடைபெறும் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே அந்த ஊரார் கேட்ட பொழுது சமாதானம்தான் என்று சொல்லி எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு பலிவிருந்துக்கு வாருங்கள், குறிப்பாக ஈசாயின் குடும்பம் முழுவதும் பலிவிருந்துக்கு வாருங்கள் என்று அழைத்து அங்கே பலி செலுத்துகின்ற, பரிசுத்தம் பண்ணி பலி செலுத்துகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்படி ஈசாய் தன் குமாரர்கள் எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி அவன் பலிவிருந்துக்கு ஆயத்தப்பட்ட காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர்கள் அந்த பலிவிருந்தை உண்பதற்கு முன்பதாக ஈசாய் தன்னுடைய ஒவ்வொரு குமாரனாக தீர்க்கதரிசிக்கு முன்பதாக கொண்டு வந்து விட்டார். ஆசாப்பை கொண்டு வந்து விட்ட பொழுது தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தர் இவனை புறக்கணித்தார். மனுஷர் பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்க்க மாட்டார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், ஆண்டவர் இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஈசாய் ஒவ்வொரு குமாரராக கொண்டு வந்து நிறுத்தினான். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் இவனை புறக்கணித்தார், கர்த்தர் இவனை புறக்கணித்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய குமாரர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். அதற்கு பின்பு தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து கேட்ட பொழுது, உனக்கு குமாரர்கள் இவ்வளவுதானா என்று கேட்ட மாத்திரத்திலே ஈசாய் சொன்னார், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நாட்டின் பின்னே சென்று கொண்டு இருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அதற்கு பின்பு நான் விருந்து உண்ணுவேன் என்று அவனை அழைத்து வருகின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஈசாயின் குடும்பத்துல இந்த தாவீது அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதன் பலி விருந்திற்கு எல்லாரையும் அழைத்த பின்பும் அவனை மறந்து போன ஒரு குடும்பம் என்று நாம் சொல்லலாம். என்னால் விருந்து என்றால் எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும், ஆனால் அவனை கம்ப்ளீட்டாக மறந்து போன ஒரு குடும்பமாக நாம் அதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் அற்பமாய் எண்ணப்பட்டான், அவன் நாட்டின் பின்னே போய் கொண்டிருந்தான். எனவே அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவனை மறந்து விட்டார்கள். ஆனால் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து கேட்ட பொழுது, எஸ், கடைசியாய் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி அவனை அழைத்து வருகின்ற பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி எழுந்து நின்று அந்த தைலத்தினாலே தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை தன்னுடைய சொந்த குடும்பத்தின் பார்வையிலே, தன்னுடைய அங்கு உள்ள ஜனங்களின் பார்வையிலே இந்த தாவீது அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலேயோ அவன் மகா மேன்மையான சந்ததியாக காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பணி செய்கின்ற இடத்திலே அற்பமான ஒரு மனிதனாய் காணப்படலாம். உன்னை மற்றவர்கள் புறந்தள்ளலாம், அல்லது உன்னை மற்றவர்கள் அற்பமாய் எண்ணலாம். நீ ஒருவேளை பிசினஸ் செய்கின்ற இடத்திலே உன்னை பார்த்து சிலர் அற்பமாய் எண்ணலாம். உன்னுடைய அந்த செல்வமான அந்த குடும்பத்திலே உன்னை சிலர் அற்பமாய் எண்ணலாம். நீ வேதத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது இவருக்கு வேற வேலை இல்லை என்று சொல்லுகிற அந்த நிலைப்பாட்டிலே நீ காணப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் மனிதனுடைய பார்வையிலே யார் அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் மகா மேன்மையான சந்ததி என்று சொல்லுகிறார். மகா மேன்மையாக ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை சமுதாய வாழ்விலே நீங்கள் மிகவும் நசுக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் உன்னை மகா மேன்மையாய் பார்க்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தாவீது அரசன் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே, நீர் என்னை மகா மேன்மையான சந்ததியாய் பார்த்தீர். ஏனென்றால் தாவீதின் சந்ததியிலே மேசியா வந்து உதித்தார், கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தை, அந்த தாவீதின் சந்ததியிலே உலக இரட்சகர், உலகத்தை மீட்டுக் கொள்ளுகிறவர், உலகத்திலே பலத்த கிரியைகளை செய்கிறவர் மேசியாவாக இரட்சகராக வெளிப்பட்டார் என்பதை நான் அந்த நாட்களிலே தூரமான செய்தியாக அது அறிவிக்கப்பட்டதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் தாவீது சொன்னபோது, என்னை மகா மேன்மையான சந்ததியின்
மனுஷனாக பார்த்தீர் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் யாக்கோபு போல ஜெபத்திலே உறுதியாய் காணப்படுகின்ற பொழுது, ஆண்டவரை நெருங்கி சேருகின்ற பொழுது, ஆண்டவரை தரிசிக்கின்ற அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது, அது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயமாகிய பலிபீடம் பரிசுத்தத்தோடு கூட காணப்படுகின்ற பொழுது, ஆண்டவர் உன்னை மகா மேன்மையான சந்ததியாக பார்க்கிறார். நீ சாதாரணமானவன் அல்ல. நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான ஒரு மனிதன், அலங்காரமான ஒரு மனுஷி. நீ கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவன் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆண்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அருமையாய் காணப்படுகின்ற பொழுது, ஆண்டவர் இந்த ஆண்டிலே சகல நன்மையினாலும் சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சுவாச வாழ்க்கையிலே புதிய ஆண்டிலே, ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருப்பேன், நான் ஜெபத்திலே உறுதியாய் காத்திருப்பேன், பரிசுத்தத்தோடு கூட காத்திருப்பேன், இந்த இருதயமாகிய பலிபீடத்தை உமக்கென்று நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இந்த பூலோகத்திலே, ஆண்டவர் இந்த பூமியிலே உங்களை மகா மேன்மையான சந்ததியாக உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் யோசேப்பை பார்க்கின்ற பொழுது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு தன்னுடைய சகோதரனிடத்திலே சொன்னான், ஒருவேளை என்னுடைய அரிக்கட்டு நேராக நிற்கிறது, உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை வணங்கி நிற்கிறது என்று சொன்னான். இந்த சொப்பனத்தின் நிமித்தமாய் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். இன்னொரு விசை ஒரு சொப்பனத்தை கண்ட பொழுது, தாயும் தகப்பனும் தன்னை வணங்குவார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே தகப்பன் அவனை கடிந்து கொண்டான். ஆனாலும் அவன் கண்ட சொப்பனத்தை தன் இருதயத்திலே அவன் பதித்து வைத்தான் என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். சிறு பிராயம் முதல் இந்த யோசேப்பு மிகவும் வெறுக்கப்பட்ட ஒரு நபராய், தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படுவதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அவன் ஒரு விஷயம் தன்னுடைய சகோதரர்களுக்கு உச்சிதமானவைகளை கொண்டு சென்ற பொழுது, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொலை செய்வோம் என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் அவனை கொன்று போட வகை தேடின காட்சியை குறித்து வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த யோசேப்போ அவன் ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடினாலே அவன் எதை குறித்தும் கவலைப்படாமல் தகப்பனுடைய கட்டளையை கீழ்ப்படிந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு சில உச்சிதமானவைகளை கொடுக்கும்படியாய் கடந்து சென்றான். அப்படி கடந்து சென்ற பொழுது அவனை ஆழமான ஒரு குழியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். அப்பொழுது ரூபன், ஒருவேளை இவன் இந்த ஆழமான குழியிலே இருந்தானே என்றால் செத்து போவான் என்று சொல்லி அவ்வழியாக வந்த இஸ்மவேலருக்கு அவனை எடுத்து விற்று போட்டார்கள். இப்பொழுது யோசேப்பு எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த அனுபவத்திலே அவன் பார்வோன் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிகழ்வை குறித்து வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது யோசேப்பு பார்வோன் வீட்டிற்கு சென்றானோ அப்பொழுது பார்வோனும் அவன் வீட்டாரும் யோசேப்பு நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோசேப்புடைய சொல்லுக்கு ராஜா கீழ்ப்படிந்து அப்படியே அநேக காரியங்களை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த யோசேப்பு தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினாலே அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் மிக மிக பெரியவனாக மாறினான் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது யோசேப்பின் நிமித்தமாய் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டையும் தேசத்தையும் தேசங்களையும் ஆசீர்வதித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஒரு விசை பார்வோன் கண்ட சொப்பனத்தினாலே அவன் கலங்கி போன போது அவன் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லி, ஒருவேளை பஞ்சம் வரப்போகிறது, எனவே விளைச்சலை எல்லாம் நாம் சேகரித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கினார்கள், களஞ்சியங்களை கட்டினார்கள், தானியங்களை சேர்த்து வைத்தார்கள்.
ஒருவேளை யோசேப்பு சொன்ன அந்த அர்த்தத்தின்படியே அங்கே மிகப்பெரிய பஞ்சங்கள் ஏற்பட்டது. எல்லா தேசங்களிலும் பஞ்சம். இப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் கொள்ளும்படியாய் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்பதை அறிந்து இந்த யோசேப்பு தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே இடந்தேடி போய் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய இருதயம் தன் சகோதரர்களுக்காக பொங்கினபடியினாலே அவன் மிகவும் அழுதான் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். அவன் ஒரு விஷயம் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக அவர்களோடு கூட பேசுகின்ற காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அவன் தன்னுடைய சகோதரர்களை பகைக்காமல் ஆவியானவர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் அவர்களோடு கூட பேசின பொழுது, நான் இங்கே வந்ததை குறித்து நீங்கள் விசனப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஏனென்றால் அவன் தன் சகோதரனாகிய யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தின பின்பு என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினாலே நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடை காப்பதற்கும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எனவே தேவனே என்னை அனுப்பினார், நீங்கள் அதை குறித்து ஒன்றும் சஞ்சலப்பட வேண்டாம், சாரப்பட வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஜீவ ரட்சணை கர்த்தர் செய்யும்படியாய், பெரிய ரட்சிப்பினாலே கர்த்தர் அநேகரை காக்கும்படியாய், ஒருவேளை உங்கள் வம்சம் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய சமகாலத்து ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஒருவேளை அநேகருக்கு ஜீவ ரட்சணையை உண்டு பண்ணும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் உன்னை அனுப்பி இருக்கிறார், ஆண்டவர் உன்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். உள்ள விசுவாச வாழ்க்கையிலே உனக்கு எதிராய் அநேகர் காணப்படலாம், உன் வீட்டாரே உனக்கு சத்துருவாய் காணப்படலாம், உன் வீட்டாரே உனக்கு எதிராக காணப்படலாம். அது மாத்திரம் நம்முடைய சமகாலத்து ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு அவர் அனுப்புகின்ற எவ்விடத்திற்கும் போய் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாய், ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் ஆண்டவர் உன்னை இந்த பூமியிலே அவர் வைத்து உன்னை அனுப்புகிற இடமெல்லாம் நீ போய் பெரிய ரட்சிப்பினால் ஜனங்கள் உயிரோடு கூட காக்கப்படும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருப்பாயே என்றால் ஆண்டவர் உன்னை முன்கூட்டியே நம்முடைய சமகாலத்து ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு உன்னை அனுப்புகிறவராக, அவர் அனுப்புகின்ற எவ்விடத்திற்கும் நீ போய் பெரிய ரட்சிப்பின் செய்தியை அறிவித்து ஜனங்களை உயிரோடு கூட காப்பாற்றும்படியாக, ஜனங்களை கர்த்தரண்டை திருப்பும்படியாக ஆண்டவர் உன்னை அனுப்பியிருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். யோசேப்பு மிக அழகாக சொல்லுகிறார், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு கூட காப்பதற்கும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த பூமி ரட்சிக்கப்படும்படியாய் வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவர் உங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அவர் அழைத்து செல்லுகின்ற அல்லது அவர் அனுப்புகின்ற எவ்விடத்திற்கும் போய் நீங்கள் கர்த்தருடைய நற்செய்தியை அறிவித்து நம்முடைய சமகால ஜனங்கள் ஒளிந்து போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு அவர்களை பெரிய ரட்சிப்பினால் ஆண்டவர் அலங்கரிக்கும்படியாக நாம் கர்த்தருக்காய் செயல்படுகின்ற பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். யோசேப்பின் நிமித்தமாய் யோசேப்பின் வம்சம் அழியாதபடிக்கும் அவனுடைய சமகாலத்து ஜனங்கள் அழியாதபடிக்கும் ஆண்டவர் யோசேப்பை முன்னமே அனுப்பி
அவர்களை உயிரோடு கூட காத்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த யோசேப்பினுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் பகைக்கப்பட்டவன், சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டவன், மற்றவர்களுக்கு விற்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது அவன் யோசேப்பின் வீட்டிலே வளர்ந்தவன், மன்னிக்கணும், அவன் பார்வோன் வீட்டிலே வளர்ந்தவன். அங்கே அவன் நிமித்தமாய் பார்வோன் அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்டார், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். யோசேப்பின் நிமித்தமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம், யோசேப்பு தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆகவே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினாலே அவன் வர வர மிகவும் பெரியவனானான், காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, நீங்கள் பகைக்கப்படுகிறீர்களோ, காரணமில்லாமல் உங்களை வெறுக்கிறார்களோ, காரணமில்லாமல் உங்களை புறக்கணித்து தள்ளுகிறார்களோ, கவலைப்படாதிருங்கள். ஆண்டவருடைய கண்கள் உங்களை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷியாக பார்க்கிறார். நீங்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படிக்கு அவர் மகா மேன்மையான சந்ததியாய், மகா மேன்மையான மனுஷியாய் ஆண்டவர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், நான் இந்த யோசேப்பை போல எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கர்த்தரோடு கூட இருக்க பழகி கொள்ளுகின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து இந்த ஆண்டிலே நம்மை பலமாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, உங்களை கொண்டு, உன்னை கொண்டு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் உன்னுடைய பகுதியிலே நிறைவேற்ற மிகப்பெரிய திட்டத்தோடு கூட அவர் உன்னை அனுப்பி இருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை ஜீவ ரட்சணையை செய்யும்படிக்கு அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக, அநேகர் பெரிய ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்படும்படியாக ஆண்டவர் உன்னை அனுப்பி இருக்கிறார். கடைசியாக நாம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகேயு என்னப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். ஐஸ்வர்யவனாய் காணப்பட்டான், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்திலே காணப்பட்டான். அவனுக்குள்ளே ஒரு வினோதமான ஒரு ஆசை உண்டாயிற்று. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவனுக்குள்ள நானபடினாலே கூட்டத்தின் மத்தியிலே இயேசுவை காண முடியவில்லை. எனவே ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், அரசாங்கத்திலே நல்ல பதவியிலே இருந்தவன். அவன் ஒரு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே தன்னை தாழ்த்தி ஒரு சிறு பிள்ளையை போல மரத்திலே ஏறினான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு அவ்வழியாய் வந்தார். அவர் அவனை பார்த்து, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே சந்தோஷத்தோடு அழைத்து சென்றான். ஆனால் சகைவை சுற்றி காணப்பட்ட ஜனங்கள், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறாரே என்று முறுமுறுத்தார்கள். இந்த முறுமுறுப்பின் சத்தத்தை கேட்ட சகையு, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் எவனிடத்திலாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். ஒரு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகின்ற பொழுது, நாம் பாவ உணர்வடைந்து கர்த்தருடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பை கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் உன்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக, உன்னை பூமியிலே மகா மேன்மையான மனுஷியாக அவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்ற ஒரு வார்த்தையை நாம் அங்கே வாசிக்க முடியும். பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது நாம் பரலோகத்தின் பிரஜையாக, பரலோகத்திலே கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவரமை பலப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் என்பதை பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே எப்பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ, எப்பொழுது ஒரு மனுஷி ரட்சிக்கப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை மகா மேன்மையான சந்ததியின் புத்திரராக மாற்றி விடுகிறதையும், அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக நித்தியமான ஒரு வாழ்க்கையிலே சேரும்படியான ஒரு பெரிய கிருபையையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த புதிய ஆண்டிலே
கர்த்தருடைய பார்வையிலே நாம் அருமையானவர்களாக காணப்படுவோம். கர்த்தருடைய பார்வையிலே நாம் மிகவும் பிரியமானவர்களாக காணப்படுவோம். அதற்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரோடு கூட நெருங்கி சேருகிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, நாம் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நித்தமும் வாசித்து தியானித்து அவருடைய வழிகளிலே நாம் பலமாய் காணப்படுகின்ற பொழுது, ஒருவேளை உலகம் உன்னை அற்பமாய் எண்ணலாம், நீ இருக்கின்ற இடத்திலே உன்னை அற்பமாய் எண்ணலாம், அல்லது இவரெல்லாம் ஒரு மனிதனா என்று சொல்லி பேசுகின்ற சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அது மாத்திரமல்ல, உன்னுடைய சொந்த குடும்பம், உன்னுடைய சொந்த சகோதரர்கள் உன்னை பகைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீ மகா மேன்மையான ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படுகிறாய் என்பதை மறந்து போகாதே. உலகம் உன்னை புறக்கணித்து தள்ளலாம், ஆனால் நீ கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் அருமையானவன், நீ கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் அருமையானவள். ஆகவே நீ கனம் பெற்றாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் யாக்கோபை போல ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆதி திருச்சபையாரை போல ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் காணப்படுங்கள். உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய் காணப்படட்டும். அந்த பலிபீடத்திலே கர்த்தருடைய அக்கினி இறங்குகின்ற பொழுது அநேகர் அதை காண்பார்கள். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவம் உடையவர்களாக நாம் காணப்படுவோம். அப்படி இருக்கின்ற பொழுது, ஒருவேளை எப்படி தாவீது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவாக மேன்மையை பெற்றானோ, அப்படி ஆண்டவர் இந்த பூமியிலே உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்களை மகா மேன்மையான சந்ததியாய் பார்க்கின்றது. கர்த்தருடைய கண்கள் உங்களை மகா மேன்மையான மனிதனாய் மனுஷியாய் பார்க்கிற ஒரு பெரிய கிருபையை பெற்ற ஜனமாய் நாம் காணப்படுகிறோம். எனவே இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களை நன்றாய் ஆசீர்வதிக்கும்படியாய், அனுதினமும் உங்களை வழிநடத்தும்படியாய் நீங்கள் அவரோடு கூட அமர்ந்திருக்க பழகி கொள்ளுங்கள். அவருடைய வேதத்தை நன்றாய் வாசித்து தியானியுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற பலிபீடமாய் காணப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை பலமாய் நடத்துவார். நீங்கள் இந்த பூமியிலே மகா மேன்மையான சந்ததியாய் காணப்படுவீர்கள். ஆண்டவர் இந்த பூமியிலே உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய நெருக்கத்திலிருந்து அவர் உங்களை எடுத்து உங்களை உயரே வைக்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய பாடுகள் வேதனைகளிலிருந்து உங்களை எடுத்து, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர் உங்களை வெளியே எடுத்து ஒரு உன்னதமான இடத்திலே உங்களை வைக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே அனுதின ஜீவியத்திலே இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மை கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி கொள்ளுவோம். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருப்பேன், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவேன், இருதயத்திலே பரிசுத்தத்தோடு கூட காணப்படுவேன் என்று சொல்லி பரிசுத்த பந்திக்குள்ளே கடந்து வருவதற்கு முன்பதாக நம்மை கர்த்தருடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களை மகா மேன்மையானவர்களாக பார்க்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். சகல நன்மையினால் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இவ்விதமான துன்பங்கள், பாடுகள், வேதனைகள் கடந்து வந்தாலும் அவற்றினூடாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டிலும் ஆண்டவரே மோடு கூட இருக்கக்கூடிய அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். யாரெல்லாம் கர்த்தருடைய கரத்திலே உங்களை தாழ்த்திக் கொள்கிறீர்களோ அவர்களை ஆண்டவர் பலமாய் ஆசீர்வதித்து வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே இந்த வேளையிலே, இந்த அதிகாலை வேளையிலே உங்களை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆளுமை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிற்காய் ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலும் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன் என்ற வார்த்தையின்படி உடைய பார்வைக்கு நித்தமும் நாங்கள் அருமையானவர்களாய் காணப்படும்படியாய் செபத்திலே உறுதியாய் தரித்து இருக்கிறவர்களாக, யாக்கோபை போல மோடு கூட இருக்கிறவர்களாக, ராம் முழுவதும் ஜெபிக்கிறவர்களாக, அநேகருடைய ரட்சிப்புக்காய் உடைய சமூகத்திலே காத்து கிடக்கிறவர்களாக காணப்பட
ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். எப்படி ஆண்டவரே தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததோ, எப்படி தாவீதை நீர் அபிஷேகம் பண்ணி மேன்மைப்படுத்தினீரோ, அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே துயரப்படுகிறவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நீர் மேன்மைப்படுத்துகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், சமாதானத்தின் ஆண்டாய், மகிழ்ச்சியின் ஆண்டாய் எங்கள் சந்ததிகள் உமக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு ஆண்டாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்களோடு இருந்தவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாகவே இந்த ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட இருக்கவும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும், உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நீர் ஆண்டு கொண்டு இருக்கிறவராய் காணப்படவும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே வேதனையோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். துன்பத்தில் நடுவிலே நடந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு கூட இருக்கின்றவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். நீர் பிரசன்னராய் கடந்து வருகின்ற பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடும். கிருபை மாத்திரம் ஒவ்வொருவரையும் பலமாய் ஆண்டு கொண்டு வழி நடத்தட்டும். இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாய் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் மேன்மைப்படுத்தப்பட்ட ஆண்டாய் காணப்பட தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. அதற்காக எங்களை தாழ்த்துகிறோம். உடைய ஜனங்களை உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். பணிந்து கொள்ளும், உருவாக்கும், மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. சகல ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென்.